ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு பயிற்சியாளரிடம் சேர்ப்பிக்கிறார். 6 மாதங்கள் கழித்து வருமாறு பயிற்சியாளர் சொல்லுகிறார். 6 மாதங்கள் கழித்து ஞாபகமாக அரசரும் பயிற்சி பாசறைக்கு செல்லுகிறார். அங்கு அவருடைய மகன் மிக ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தோள்கள் தினவெடுத்து இருக்கின்றன. அங்கிருக்கும் தூண்கள், பலகைகள் என்று அனைத்தையும் அவன் கைகள் பதம் பார்த்திருக்கின்றன. அவனுடைய உடலெங்கும் தழும்புகளால் நிறைந்திருக்கின்றன. மிகுந்த திருப்தியுற்ற அரசர் பயிற்சியாளரிடம் சென்று நன்றி கூறி தன்னுடைய மகனை அழைத்து செல்லலாமா என்று கேட்டார். அவன் இன்னும் தயாராகவில்லை, இன்னும் 6 மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார். அரசரும் குழப்பத்துடன் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அடுத்த 6 மாதங்கள் கழித்து மீண்டும் சென்றார். அப்பொழுது அவருடைய மகன் மாமிச மலை போல் இருந்த அந்த பயிற்சி பாசறையிலேயே மிகச்சிறந்த வீரனுடன் மோதிக்கொண்டிருந்தான். மாமிச மலைதான் வெல்லுவான் என்றிருந்த கணத்திலே சட்டென்று அவனை புரட்டி போட்டு வீழ்த்தி சீற்றத்துடன் கர்ஜனை செய்தான் மகன். முகமெல்லாம் பூரிப்புடன் பயிற்சியாளரை பார்த்து, இப்போது அவனை அழைத்து செல்லலாமா என்றார். இல்லை, அவன் இன்னும் தயாராகவில்லை, இன்னும் 6 மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார். தயக்கத்துடன் விடைபெற்ற அரசர் குழப்பத்துடன் நாடு வந்து சேர்ந்தார். அடுத்த 6 மாதங்கள் கழித்து மீண்டும் பயிற்சி பாசறைக்கு வந்தார். அப்போது அவருடைய மகன் சண்டை நடக்கும் இடத்திலிருந்து விலகி நண்பர்களுடன் மழையை ரசித்துக் கொண்டிருந்தான். அரசர் பயிற்சியாளரை சந்தித்த முதல் நிமிடத்திலேயே, இப்போது அவன் தயாராக இருக்கிறான், நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்றார். அவன் ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தயாரில்லை என்று சொன்ன நீங்கள், அவன் அமைதியாய் அமர்ந்திருக்கும் போது மட்டும் அழைத்துச் செல்லச் சொல்லுகிறீர்களே, ஏன் என்று கேட்டார். அரைகுறையின் உச்சம்தான் ஆக்ரோஷம், வீரத்தின் உச்சம் என்றும் அமைதிதான் என்றார் பயிற்சியாளர். புரியவில்லை என்றார் அரசர். எப்பொழுது ஒருவனுக்கு திறமை குறைவாக இருக்கிறதோ, எப்பொழுது ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் அவன் ஆக்ரோஷமாக இருப்பான். எப்பொழுது ஒருவனுக்கு மற்றவர் மேல் அன்பு வருகிறதோ, எப்பொழுது ஒருவன் முழு திறமையையும் அடைகிறானோ, அப்பொழுது அவன் அமைதியில் ஐக்கியமாவான். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. உங்களுடைய மகன் நாடாளும் தகுதி பெற்றுவிட்டான், அவனை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார் பயிற்சியாளர். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரேலின் பரிசுத்தராகிய கர்த்தரும் தேவனும் சொல்கிறார்.